السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم إن صلاتك سكن لهم والله سميع عليم. புகழ் அனைத்தும் வானங்களையும் பூமிகளையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே. அவரது சாந்தியும் சமாதானமும் எம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும், தாபியீன் தாபியீன்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மதிப்பிற்குரிய இல்முல் ஜன்னாஹ்வின் நிர்வாகிகளே மற்றும் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இந்த இஸ்லாமிய சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நாம் அனைவர்களும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்து வல் மின்னா. அல்லாஹ் இந்த அமர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம் என்றால் யார்? இஸ்லாமிய சட்டங்களை மனதால் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விற்கு முற்றிலும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவன் ஒரு முஸ்லிம். இஸ்லாம் என்றால் முற்றிலும் இஸ்லாத்தையும் அல்லாஹ்வின் சட்டங்களையும் பின்பற்றுவது. ஆகவே ஒரு முஸ்லிம் அவனுடைய அடையாளம் என்னவென்றால், இஸ்லாமிய சட்டங்களுக்கு அவன் முன்னுரிமை கொடுப்பான். சமிஅனா வ அதாஅனா என்று அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை பற்றி இறைமறையாம் திருக்குரானிலே கூறுகின்றான். யூதர்கள், நயவஞ்சக்காரர்கள், அல்லாஹ்வின் சட்டங்களை அவர்கள் அறிந்து கொண்டு சமிஅனா வ அஸைனா என்று அவர்கள் கூறுவார்கள். மாறு செய்யக்கூடிய ஒரு நிலை அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஏனென்றால் நயவஞ்சகம் அதற்கு முக்கியமான ஒரு காரணம். யாருடைய உள்ளத்தில் ஈமான் பலமோ, இஸ்லாமிய சட்டங்களை அவர் அறிந்ததற்கு பிறகு அதை நடைமுறையில் கொண்டு வருவதற்கு அவன் முயற்சி செய்கின்றான். ஆகவே முஸ்லிம் அல் முஸ்லிம் யார் என்றார்? அல்லாஹ்வின் சட்டங்களை முற்றிலும் பேணி வாழக்கூடியவன். அல்லாஹ்வின் தூதர் போதித்தார்கள், இஸ்லாம் என்றால் என்ன? இன்னல்லாஹ ஃபரத ஃபராயித ஃபலா துதையுஹா. நிச்சயமாக அல்லாஹ் சில கடமையான விஷயங்களை, ஃபரதான விஷயம் உங்கள் மீது கடமையாக்கியுள்ளான். அதை நீங்கள் வீணாக்காதீர்கள். வஹத்தத ஹுதூதன், அவனுடைய சில வரம்புகள் இருக்கின்றன. ஃபலா தஅததுஹா, அந்த வரம்புகளை நீங்கள் மீறாதீர்கள். வஹர்ரம அஷ்யா ஃபலா தன்தஹிகூஹா, சில விஷயங்களை அல்லாஹ் ஹராம் என்று தெள்ளித் தெளிவான முறையில் கூறியிருக்கின்றான், தடை செய்திருக்கின்றான் ஹராம் என்று. ஃபலா தன்தஹிகூஹா, அந்த காரியங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வராதீர்கள். ஆகவே இஸ்லாம் சுபஹான் அல்லாஹ் கடமையான விஷயங்கள், அதை நாம் பேணி வாழ வேண்டும். வரம்புகளை நாம் மீறக்கூடாது. மூன்றாவது முக்கியமான விஷயம்,
தடை செய்யப்பட்ட விஷயங்களை நாம் முற்றிலும் விலகி இருக்க வேண்டும். சரி, இஸ்லாம் ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய சட்டங்களை பேணி வாழக்கூடியவன். முதலில் நாம் இஸ்லாமிய சட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அல் இல்ம் ஷர்ஈ. ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த கல்வியை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், குர்ஆன் ஹதீஸில் நிச்சயமாக தேர்ச்சி பெற்றவர்கள் உலமா பெருமக்கள். அப்படிப்பட்ட கல்வி ஒவ்வொரு முஸ்லிம் கற்றுக்கொள்வது அவசியம் அல்ல. முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிம் மீது கடமை என்ன? அவனுடைய உரிமைகளை அவன் அறிய வேண்டும். இஸ்லாமிய சட்டங்களை, ஹராம் எது, ஹலால் எது, வாஜிப் கடமையான விஷயம் எது, சுன்னத்தான விஷயங்கள் எது, அனுமதிக்கப்பட்ட விஷயம் எது, அனுமதிக்கப்படாத விஷயம் எது, அல் குஃப்ர் நிராகரிப்பு, அஷ்ஷிர்க் இணை வைப்பது என்றால் என்ன, அல் ஹக் சத்தியம் எது, அல் பாத்தில் அசத்தியம் எது, அத்தௌஹீத் ஏகத்துவம், இதை பற்றி தெரிந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமை. இதில் எந்த ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஆகவே இப்பொழுது வாருங்கள், நம்முடைய தலைப்பின் கீழ் சில முக்கியமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உயர்ந்த எண்ணத்தோடு, இஸ்லாமிய சட்டங்களை நாம் அறிய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அனைவர்களும் கலந்து இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய மாதத்தில் ஒரு முஸ்லிம் உடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை அறிய வேண்டும், இஸ்லாத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த உணர்வு சுப்ஹானல்லாஹ் அதிகமான முறையில் ஏற்படுகின்றது. ஈமான் அதிகரிக்கின்றது. உள்ளத்தின் நிலையில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் காணுகின்றோம் அல்லவா? ஆகவே வாருங்கள், இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த அமர்வில் ஜகாத்தை பற்றி சில முக்கியமான விடயங்களை, சில முக்கியமான மசாயில்களை ஹதீஸின் அடிப்படையில், ஃபுக்ஹாக்களின் அந்த ஃபத்வாவின் அடிப்படையில் நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ளலாம். முதலாவது ஜகாத். இஸ்லாத்தின் 5 தூண்கள். அதில் கலிமாவிற்கு பிறகு தொழுகை, தொழுகைக்கு பிறகு ஜகாத். இஸ்லாத்தின் 3வது முக்கியமான தூண் எது? ஜகாத். ஜகாத் இந்த சட்டம் தூதரின் மீது எப்பொழுது இறங்கியது? நீங்கள் வரலாற்றை படித்து பார்த்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு. இஸ்லாத்தின் அதிகமான சட்டங்கள் மதீனா நகரத்திலே இறங்கியது. ஜிஹாத் போர் சட்டம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில், நோன்பின் சட்டம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில், ஜகாத்தின் சட்டமும் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் இறங்கியது. அதாவது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் ஜகாத் அல்லாஹ் கடமையாக்கினான். சரி, ஜகாத் இதனுடைய எக்ஸாக்ட் மீனிங் என்ன? ஜகாத் உடைய எக்ஸாக்ட் 2 மீனிங், இதற்கு 2 அர்த்தங்கள் வரும். இதனுடைய முதல் மீனிங் என்னவென்றால் அதிகரித்தல். அல்லாஹு அக்பர். பாருங்கள், ஜகாத் என்றால் அதிகரித்தல். அல் முஸக்கி என்றால் ஜகாத்தை கொடுப்பவர். அல் முஸக்கி என்றால் ஜகாத்தை கொடுப்பவர். அஸ் ஜகாத்துடைய எக்ஸாக்ட் மீனிங் என்ன? அதிகரிப்பது, அதிகரித்தல். ஒருவர் ஜகாத்தை சஹீஹான முறையில் அவர் எடுக்கும் பொழுது அவருடைய செல்வத்தில் குறைபாடு ஏற்படுவது கிடையாது. மாறாக அவருடைய செல்வத்தில் இன்ஷா அல்லாஹ் அவருடைய செல்வத்தை அல்லாஹ் அதிகரிப்பான். ஜகாத் குறைபாடு ஏற்படுவது கிடையாது.
அதில் அல்லாஹ் அவனுடைய செல்வத்தை அதிகரிப்பான். அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? அல் பக்ராவுடைய அத்தியாயத்தில் யம்ஹகுல்லாஹுர் ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். மக்கள் என்ன நினைக்கின்றார்கள்? வட்டியின் மூலம் நாம் நம்முடைய செல்வத்தை அதிகரிக்கலாம். அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? அல்லாஹ் வட்டியை அழித்து விடுகின்றான். உங்களுடைய தானம் தர்மங்களை உங்களுடைய அல்லாஹ் அதிகரிக்கின்றான். அல்லாஹு அக்பர். அதிகரித்தல், இதில் இரண்டு அர்த்தங்கள் வரும். முதலாவது, இன்ஷா அல்லாஹ் மறுமை ரீதியாக உங்களுக்கு அதிகமான முறையில் அல்லாஹ் நன்மைகளை வாரி வழங்குவான். ஒமா அன்ஃபக்து மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபு. நீங்கள் செலவழிக்கக்கூடிய அந்த தானம் தர்மம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதை உங்களுடைய கணக்கில் இன்ஷா அல்லாஹ் அதை அதிகரிப்பான் வாரி நாளிலே. ஆகவே அதிகரித்தல் மறுமை ரீதியாக உங்களுக்கு அல்லாஹ் அதற்கு தக்க கூலி இன்ஷா அல்லாஹ் வழங்குவான். இரண்டாவது கவனமாக கேளுங்கள். உங்களுடைய செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். ஜகாத்தை கொடுப்பதின் மூலம் அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். பரக்கா எப்படி? சரி, பரக்கா என்றால் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் அல்ல. அது அல்லாஹ்வின் மூலம் அந்த செல்வத்தில் ஏற்படும் உதவி. எப்படி? உங்களுடைய செல்வத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். ஒரு பெரிய ஆபத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும், அந்த ஆபத்திலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் உங்களை இன்ஷா அல்லாஹ் பாதுகாப்பான். இதுதான் பரக்கா. ஆகவே ஜகாத்துடைய முதல் மீனிங் என்னவென்றால், ஜகாத்தை கொண்டு ஒரு முசக்கி என்றால் யார்? ஜகாத்தை கொடுப்பவர். அல்லதி அம்வாலஹு பிஸ்ஸகாத்தி ஃபஹுவல் முஸக்கி. அல்லதி யுஸக்கி அம்வாலஹு பிஸ்ஸகாத்தி ஃபஹுவல் முஸக்கி. இந்த ஜகாத்தை கொண்டு யார் தன்னுடைய செல்வத்தை தூய்மைப்படுத்துகின்றானோ அவன்தான் முஸக்கி. ஆகவே ஜகாத்தை கொடுப்பவர் ஜகாத்தின் மூலம் தன்னுடைய அந்த செல்வத்தை அவர் அதிகரிக்கின்றார். இரண்டாவது மீனிங், ஜகாத்துடைய இரண்டாவது மீனிங் தூய்மைப்படுத்துவது. அல்லாஹு அக்பர். தூய்மைப்படுத்துதல். ஃபர்ஸ்ட் மீனிங் அதிகரித்தல், இரண்டாவது தூய்மைப்படுத்துதல். இந்த ஜகாத்தின் மூலம் அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தை தூய்மைப்படுத்துகின்றான். இதில் இரண்டு மீனிங். ஃபர்ஸ்ட் மீனிங், உங்களுடைய செல்வத்தை அல்லாஹ் பெரிய பெரிய ஆபத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். இது தூய்மை. ஆபத்திலிருந்து தூய்மை, பாதுகாப்பு. இரண்டாவது, இந்த ஜகாத்தை கொண்டு அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துவான். இப்பொழுது நான் உங்களுக்கு மத்தியில் ஆரம்பத்தில் அத்தௌபாவுடைய அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு வசனம், அல்லாஹ்வை நோக்கி, அல்லாஹ்வின் தூதரை நோக்கி அல்லாஹ் கூறுகின்றான், ஹுஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகா. நபியே, நீங்கள் மக்களுடைய செல்வத்திலிருந்து ஜகாத்தை நீங்கள் வசூல் செய்யுங்கள். ஜகாத்தை நீங்கள் வசூல் செய்யுங்கள். இந்த ஜகாத்தின் மூலம் துதஹிருஹும், அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்துவான். இன்ஷா. மார்க்க அறிஞர்கள் எழுதுகின்றார்கள், மார்க்க அறிஞர்கள் இந்த கருத்தை பதிவு செய்கின்றார்கள். யார் ஜகாத்தை சஹீஹான முறையில் நிறைவேற்றுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துகின்றார்.
இந்த செல்வத்தின் மூலம் உங்களுக்கு தூய்மை கிடைக்கின்றது அல்லவா? பாருங்கள் மாஷால்லா, இரண்டு முக்கியமான மீனிங். இரண்டாவது தூய்மைப்படுத்துதல், அதிகரித்தல் இரண்டு அர்த்தங்கள், தூய்மைப்படுத்துதல் இரண்டு மீனிங். அதை நீங்கள் உங்களுடைய இன்ஷா அல்லாஹ் நோட்டில் நீங்கள் பதிவு செய்யுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக். என்னுடைய பயான் உங்களுக்கு புரிகின்றதா? வாய்ஸ் சஹியான முறையில் நீங்கள் கேட்கிறீர்களா? இல்முல் ஜன்னாவின் நிர்வாகிகளே, வாய்ஸ் கரெக்டா இருக்கின்றதா? அல்ஹம்துலில்லாஹ் கேக்குது ஷேக். நான் வந்து இப்போதான் எனேபிள் பண்ணிருக்கேன், சாட் எனேபிள் பண்ணிருக்கேன். பண்ணணுமா இல்ல டிசேபிள் பண்ணட்டா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, இன்ஷா அல்லாஹ் ஓபனா வைங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே ஷேக். சரி, வாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஜகாத்துடைய மீனிங் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் தெரிந்து விட்டது. அதன் பிறகு ஜகாத்தை பற்றி நான் கூறினேன். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் ஜகாத் கடமையானது. சரி, ஜகாத்தின் முக்கியத்துவம் என்ன? கவனமாக கேளுங்கள். ஜகாத்தின் முக்கியத்துவம் என்ன? இஸ்லாத்தின் மூன்றாவது முக்கியமான இதுதான் ஜகாத்துடைய முக்கியத்துவம். இது ஜஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. நான் கூறினேன், முஸ்லிம்களே நீங்கள் ஜகாத்தை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை சஹீஹான முறை நீங்கள் கொடுங்கள், சிறந்தது என்று கிடையாது. அதை நாம் ஜகாத் எடுத்தே ஆக வேண்டும், ஜகாத் கொடுத்தே ஆக வேண்டும். அல் வாஜிப், அல் ஃபர்ஸ். இரண்டாவது முக்கியத்துவத்தில் குர்ஆனை நீங்கள் புரட்டி குர்ஆனிலே இறைவன் அல்லாஹ் பல வசனங்களில் தொழுகையோடு இறைவன் சேர்த்து இந்த ஜகாத்தை அல்லாஹ் பதிவு செய்திருக்கின்றார். மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள், அஸ்ஸகாவுடைய இந்த சுப்ஹான் அல்லாஹ் கலிமா குர்ஆனிலே 32 இல்லையெனில் 33 இடங்களிலே அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றான். அந்த 32 இடங்களில் வசனங்களில் 27 வசனங்களில் தொழுகையோடு அல்லாஹ் சேர்த்து அல்லாஹ் தஆலா அதை பதிவு செய்கின்றார். என்ன மீனிங்? எப்படி நீங்கள் முஸ்லிம் சமுதாயமே தொழுகைக்கு முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்கிறீர்களோ அதே போன்று நீங்கள் ஜகாத்திற்கும் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். எப்படி நீங்கள் தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்துகிறீர்களோ அப்படியே நீங்கள் ஜகாத்தை பற்றியும் நீங்கள் ஜகாத்தும் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்விற்கு நிறைவேற்றக்கூடிய கடமைகளில் முக்கியமான கடமை தொழுகை. மின் ஹுகூகில்லாஹ் பஅத தௌஹீத் அஸ்ஸலாஹ். ஏகத்துவத்திற்கு பிறகு அல்லாஹ்விற்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு முக்கியமான உரிமை தொழுகை. ومن حقوق الآدميين الزكاة. நிறைவேற்றக்கூடிய உரிமைகளில் முக்கியமான உரிமை அஸ்ஸகா. ஆகவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் மரணித்ததற்கு பிறகு பல பிரச்சனைகளை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தித்தார்கள். அந்த பிரச்சனைகளில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், ஜகாத்தை பற்றி சில முஸ்லிம்கள் ஜகாத்தை மறுத்து விட்டார்கள்.
குறிப்பாக தமீம் கோத்திரத்தை சார்ந்தவர்கள், தமீம் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ஜகாத்தை மறுத்துவிட்டார்கள். நாம் ஜகாத்தை கொடுக்க மாட்டோம். என்னாச்சு ஆதாரம்? ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், ஹுஸ் மின் அம்வாலிஹிம், நபியை நோக்கி அல்லாஹ் கூறுகின்றான். இப்பொழுது நபிகள் நாயகம் அவர்கள் கிடையாது, இந்த உலகத்திலே அல்லாஹ்வின் தூதர் கிடையாது. ஆகவே குர்ஆனிலே அல்லாஹ் ஹுஸ் என்று கூறுகின்றான். ஹுஸ் என்றால் நபியை நீங்கள் வசூல் செய்யுங்கள். இப்பொழுது நபி அவர்கள் கிடையாது, ஆகவே ஜகாத்தை நாம் கொடுக்க மாட்டோம். நபியுடைய நமக்கு பிரார்த்தனையும் கிடைக்காது. வசல்லி அலைஹிம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நபியை நீங்கள் ஜகாத்தை வசூல் செய்யும் பொழுது ஜகாத்தை கொடுக்கக்கூடியவருக்கு நீங்கள் துவா செய்யுங்கள், அவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள். இப்பொழுது நமக்காக யார் துவா செய்வார்? ஆகவே நாம் ஜகாத்தை கொடுக்க மாட்டோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹு அக்பர், அவர்கள் என்ன கூறினார்? அவர்களுடைய அந்த வார்த்தையை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். வல்லாஹி லஉகாத்திலன்ன மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வஸ்ஸகா. வல்லாஹி லஉகாத்திலன்ன மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வஸ்ஸகா. அல்லாஹ்வின் மீது ஆணையாக, யார் தொழுகையையும் ஜகாத்தையும் அது வேறு இது வேறு என்று பிரித்து யார் மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கின்றாரோ அவருக்கு எதிராக நான் போர் செய்வேன். தொழுகைக்கு முக்கியத்துவம், ஜகாத்தில் அலட்சியம். தொழுகைக்கு முக்கியத்துவம், ஜகாத்தில் அலட்சியம். அலட்சியம் எப்படி என்றால் அதை மறுத்து விடுகின்றார்கள். அவர்களுக்கு எதிராக நான் போர் செய்வேன் என்று அபூபக்கர் ரஸியர்கள் தெளிவான முறையில் தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆகவே ஜகாத் உடைய முக்கியத்துவத்தை பாருங்கள். இதை யார் நான் கொடுக்க மாட்டேன் என்று நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் அவர்களுக்கு எதிராக போர் செய்யலாம். மூன்றாவது முக்கியத்துவம், இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிய வேண்டும் என்றால் இறைமறையாம் திருக்குரானிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஹாதீஸ்களை நீங்கள் புரட்டி பாருங்கள். யார் ஜகாத்துடைய விஷயத்தில் அலட்சியமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்காக அல்லாஹ்வின் தூதர் நரகத்தின் தண்டனை செய்தார்கள். அவர்களுடைய செல்வத்தை கொண்டு அல்லாஹ் ஹஷருடைய மைதானத்திலே அவர்களுக்கு வேதனைகளை கொடுப்பான். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ஸுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லியன்ஃபுஸிகும் ஃபஸூகு மா குன்தும் தக்னிஸூன். யார் தங்கத்தையும் வெள்ளியையும் யார் சேகரித்து அதனுடைய கடமையை யார் நிறைவேற்றாமல் இருக்கின்றார்களோ அவர்களுடையத்தையும் அந்த வெள்ளியையும் அவர்களுடைய செல்வத்தை கொண்டு அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே தண்டிப்பான் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே கூறியிருக்கின்றார். அந்த விஷ பாம்பு என்ன கூறு? அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், யார் ஜகாத்தை சஹீஹான முறையில் நிறைவேற்றவில்லையோ அவர்களுடைய செல்வம் ஒரு விஷ பாம்பாக மாறிவிடும். அந்த விஷ பாம்பு என்ன நாளை ஹஷருடைய மைதானத்திலே அந்த சொல்லை அல்லாஹ்வின் தூதர் வெளிப்படுத்த, அன மாலுக அன கன்சுக. அந்த மனிதனை பார்த்து அந்த விஷப்பாம்பு என்ன நான் உன்னுடைய செல்வம், நான் தான் உன்னுடைய பொக்கிஷம் என்று நாளை மறுமை நாளிலே ஹஷ்ருடைய மைதானத்திலே அவனுக்கு ஏற்படும் தண்டனையை பற்றி அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். ஆகவே எல்லாம் வல்லலே ஜகாத்துடைய முக்கியத்துவத்தில் மூன்று முக்கியமான விஷயங்கள். ஃபர்ஸ்ட் என்ன? இஸ்லாத்தின் தூண். இரண்டாவது
யார் ஜகாத்தை மறுக்குகின்றார்களோ அவர் இஸ்லாத்திலிருந்து வெளியே சென்று விடுகின்றார். இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் அவன் காஃபிர், அவருக்கு எதிராக போர் செய்யலாம். மூன்றாவது, ஜகாத்துடைய விஷயத்தில் அலட்சியமாக இருந்தால் மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய பாவம். இந்நாளை மறுமை நாளிலே ஹஷருடைய மைதானத்திலே கடும் வேதனையில் இவர்கள் இருப்பார்கள். செல்வத்தை கொண்டு நாம் நம்முடைய சொர்க்கத்தை தயார் செய்ய வேண்டும். செல்வத்தை கொண்டு நாம் நம்முடைய சொர்க்கத்தை நாம் தயார் செய்ய வேண்டும், நரகத்தை கிடையாது. இந்த செல்வம், குர்ஆனை நீங்கள் புரட்டி பாருங்கள், அல் ஆதியாத் எனும் அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு அல்லாஹ் அந்த வசனத்தில் இந்த செல்வத்தை அல் கைர் என்று கூறுகின்றான். வ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். இப்னு அப்பாஸ் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அல் கைர் என்றால் செல்வம். இந்த செல்வத்தை பற்றி அல்லாஹ் அல் கைர் என்று கூறியிருக்கின்றான். அல் கைர் ஏன்? இந்த செல்வத்தை கொண்டு நீங்கள் உங்களுடைய சொர்க்கத்தை நீங்கள் தயார் செய்யலாம், அதாவது சொர்க்கத்தில் நீங்கள் நுழையலாம் இன்ஷா அல்லாஹ். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த செல்வத்தை கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் தங்களுடைய மறுமையை மாஷா அல்லாஹ் அவர்கள் சரி செய்து கொண்டார்கள். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜகாத்தின் முக்கியத்துவத்தில் மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால் அதை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். ஜகாத்துடைய விஷயத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பெரிய பாவத்தில் அவர்கள் மூழ்கி இருக்கின்றார்கள். ஒரு பெரிய பாவத்தில் அவர்கள் மூழ்கி இருக்கின்றார்கள். முதலாவது, ஜகாத் எப்பொழுது கடமையானது? ஜகாத்துடைய மீனிங் என்ன? ஜகாத் உடைய முக்கியத்துவம் என்ன? இப்பொழுது வாருங்கள், ஜகாத் கடமையாவதற்கு சில முக்கியமான நிபந்தனைகள். ஜகாத் யார் மீது கடமை? சில முக்கியமான நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த நிபந்தனைகளை கொண்டு மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள், ஜகாத் கடமையாகின்றது. கவனமாக கேளுங்கள், இது முக்கியமான ஒரு டாபிக். ஜகாத் கடமையாவதற்கு சில முக்கியமான நிபந்தனைகள். முதல் நிபந்தனை, இஸ்லாம். நிச்சயமாக காஃபிருடைய செல்வத்தில் ஜகாத் கடமை அல்ல. ஏன்? ஒவ்வொரு வணக்கமும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கும் என்றால் இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாம் ஒரு முக்கியமான நிபந்தனை. காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்கள், இணை வைக்கக்கூடியவர்கள் நிறைவேற்றக்கூடிய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது. அவர்கள் பேணக்கூடிய நற்குணங்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது. அவர்கள் நிறைவேற்றக்கூடிய நன்மையான காரியங்கள் அல்லாஹ்விடத்திலே அது அங்கீகரிக்கப்படாது. மார்க்க ரீதியாக, மறுமை ரீதியாக ஒரு அமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரித்தால் இஸ்லாம் முக்கியமான ஒரு நிபந்தனை. ஒருவர் தர்காவில் சஸ்தா செய்து அல்லாஹ்விடத்திலே இறைவா மன்னித்து விடு என்றால் இந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். முதலில் அகீதாவை சரி செய்து கொள்ளுங்கள். அகீதா பேஸ். இந்த சுபஹான் அல்லாஹ் அஸ்திவாரம் சஹீஹாக இருந்தால் உங்களுடைய அனைத்து வணக்கங்களும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். அஸ்திவாரம் இம்பார்ட்டன்ட். அகீதா. ஆகவே காஃபிருடைய விஷயத்தை விட்டுவிடுங்கள். ஒரு முஸ்லிம் தர்காவிற்கு அவர் சஜ்தா செய்தால் அவருடைய தொழுகை எப்படி அங்கீகரி
கொள்கை விஷயத்தில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் கிடையாது அல்லவா? ஆகவே சுப்ஹானல்லாஹ், ஃபர்ஸ்ட் நிபந்தனை, முதலாவது நிபந்தனை இஸ்லாம். ஆதாரம் இறைமறையாம் திருக்குரானிலே ஹூத் எனும் அத்தியாயத்தில் 12வது பாகம், ஹூதுடைய அத்தியாயம், அதில் வரக்கூடிய வசனம், உலாயிக அல்லதீன லைஸ லஹும் ஃபில் ஆখিরাতি இல்லன் நார். இந்த காஃபிர்கள், இந்த இணை வைக்கக்கூடியவர்கள் உலகத்திலே பல நன்மையான காரியங்களை செய்கின்றார்கள். ஏகத்துவம் கிடையாது. ஏகத்துவத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே நாளை மறுமை நாளிலே இவர்களுக்கு நரகத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமை நாளிலே இவர்களுக்கு நரகத்தை தவிர, நரக நெருப்பை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று அல்லாஹ் தெள்ளித் தெளிவான முறையில் கூறுகின்றார். எத்தனை காஃபிர்கள் இருப்பார்கள். அவர்கள் பொய் பேச மாட்டார்கள், மோசடி செய்ய மாட்டார்கள், அவர்கள் மது அவர்கள் அருந்தாமல் இருப்பார்கள், நன்மையான விஷயங்களில் முன் வருவார்கள், பிறருக்கு உதவி செய்வார்கள். இருந்த பின்பும் அவர்களுடைய அனைத்து நற்காரியங்கள் உலகத்தில் அதற்கு தக்கவாறு அல்லாஹ் ஏதாவது ஒரு கூலி அவர்களுக்கு கொடுப்பான். ஆனால் மறுமை நாளிலே கிடையாது. ஏனென்றால் ஒரு வணக்கம், ஒரு இபாதா அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் இஸ்லாம் முக்கியமான நிபந்தனை. முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வின் தூதர் யமன் நாட்டிற்கு அனுப்புகின்றார்கள். ஒரு தாயியாக, ஒரு கவர்னராக நியமித்து அந்த இளைஞனை முஆஸ் இப்னு ஜபல் அவர்களை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டிற்கு அல்லாஹ்வின் தூதர் அனுப்புகின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் சில முக்கியமான உபதேசங்களை செய்கின்றார்கள். அதில் ஒரு உபதேசம் என்னவென்றால், இன்னக தஅதி கௌமம் மின் அஹ்லி கிதாப். முஆஸே, நீங்கள் யமன் நாட்டிற்கு செல்கிறீர்கள். யமன் நாட்டில் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் இருப்பார்கள். ஆகவே فَلْيَكُنْ أَوَّلَ مَا تَدْعُوهُمْ إِلَيْهِ شَهَادَةُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ فَإِنْهُمْ أَطَاعُوكَ لِذَلِكَ فَأَعْلِمْهُمْ أَنَّ اللَّهَ افْتَرَضَ عَلَيْهِمْ 5 صَلَوَاتٍ فِي الْيَوْمِ وَاللَّيْلَةِ فَإِنْهُمْ أَطَاعُوا لِذَلِكَ فَأَعْلِمْهُمْ أَنَّ اللَّهَ افْتَرَضَ عَلَيْهِمْ صَدَقَةً تُؤْخَذُ مِنْ أَغْنِيَائِهِمْ فَتُرَدُّ عَلَى فُقَرَائِهِمْ. முஆஸே, நீங்கள் யமன் நாட்டிற்கு செல்கிறீர்கள். அங்கே யூதர்களும் கிறிஸ்துவர்களும் இருப்பார்கள். அவர்களை நீங்கள் முதலில் இஸ்லாத்தின் பக்கம் அழையுங்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அவர்களை நீங்கள் கற்றுத்தாருங்கள். அல்லாஹ் அவர்கள் மீது 5 வேளை தொழுகையை கடுமையாக்கி இருக்கின்றான். அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் கற்றுத்தாருங்கள். அல்லாஹ் அவர்களுடைய செல்வத்தில் ஜகாத்தை, செல்வந்தர்களின் செல்வத்தில் ஜகாத்தை கடமையாக்கி இருக்கின்றார் என்று நீங்கள் கற்றுத்தாருங்கள். ஆக ஜகாத் எப்பொழுது? ஃபர்ஸ்ட் ஏகத்துவம், தொழுகை, ஜகாத். ஆகவே இஸ்லாம் முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, அந்த செல்வம் உங்களுடைய உரிமையில் இருக்க வேண்டும். அந்த செல்வம் உங்களுடைய உரிமையில் இருக்க வேண்டும். உங்களுடைய உரிமையில் என்றால் அதை நீங்கள் மாஷா அல்லாஹ் பயன்படுத்தலாம், செலவழிக்கலாம். உங்களுடைய அதிகாரத்தில் இருக்க வேண்டும், உங்களுடைய உரிமையில் இருக்க வேண்டும். உங்களுடைய அக்கவுண்டில் 5 லட்சம் இருக்கின்றது. உங்களுடைய அக்கவுண்டில் இருக்கின்றது, உரிமையில் கிடையாது. யாருடைய அது அமௌண்ட்? உங்களுடைய ஃப்ரெண்டுடைய அமௌண்ட், உங்களுடைய தம்பியின் அமௌண்ட். அப்பொழுது உங்களுக்கு உரிமை கிடையாது. உங்களுடைய அக்கவுண்டில் அமௌண்ட் இருக்கின்றது, ஆனால் உரிமை இல்லை, உங்கள் மீது ஜகாத் இல்லை. அந்த செல்வம், அந்த தங்கம் உங்களுடைய உரிமையில் இருக்க வேண்டும்.
மூன்றாவது நிபந்தனை, அந்த செல்வம் நிசாப் எனும் அந்த குறிப்பிட்ட அளவை எட்ட வேண்டும், அடைய வேண்டும். நிசாப் என்றால் என்ன? ஒவ்வொரு செல்வத்திலும் ஒவ்வொரு தங்கத்திலும் ஒரு குறிப்பிட்ட அளவை அல்லாஹ்வின் தூதர் கூறியிருக்கின்றார்கள். அந்த குறிப்பிட்ட அளவின் பெயர்தான் நிசாப். அந்நூன் வஸ்ஸாத் வல் அலிஃப் வல் பா. நிசாப் என்றால் குறிப்பிட்ட அளவு. அந்த குறிப்பிட்ட அளவை அந்த செல்வம் அடைய வேண்டும். மூன்றாவது நிபந்தனை. நான்காவது நிபந்தனை, அந்த செல்வத்தில் ஒரு வருடம், அந்த செல்வத்தில் ஒரு வருடம் முழுமை அடைய வேண்டும். முதலாவது இஸ்லாம், இரண்டாவது உங்களுடைய உரிமையில் இருக்க வேண்டும், அதிகாரத்தில் இருக்க வேண்டும். மூன்றாவது, அந்த செல்வம் நிசாப் எனும் குறிப்பிட்ட அளவை அடைய வேண்டும், அடைந்திருக்க வேண்டும். நான்காவது, அந்த செல்வத்தில் ஒரு வருடம் முழுமை ஆக வேண்டும். இதுவரை புரிகின்றதா? இப்பொழுது பாருங்கள், ஐந்தாவது நிபந்தனை. கவனமாக கேளுங்கள். ஐந்தாவது நிபந்தனை, கடனில் மூழ்கி இருக்கக்கூடாது. என்னுடைய வார்த்தை கவனமாக கேளுங்கள். கடனில் மூழ்கி இருக்கக்கூடாது. இதனுடைய மீனிங் என்ன? கடனில் மூழ்கி இருக்கக்கூடாது. உங்களுடைய அக்கவுண்டில் 3 லட்சம் இருக்கின்றது, கடன் 4 லட்சம், ஜகாத் கிடையாது. உங்களுடைய அக்கவுண்டில் 10 லட்சம் இருக்கின்றது, கடன் 10 லட்சம், ஜகாத் கிடையாது. உங்களிடம் 100 கிராம் தங்கம் இருக்கின்றது, கடன் 30 லட்சம், தங்கத்தில் ஜகாத் கிடையாது. உங்களிடம் உங்களுடைய அக்கவுண்டில் 10 லட்சம் இருக்கின்றது, கடன் 2 லட்சம். கவனமாக கேளுங்கள். உங்களுடைய அக்கவுண்டில் 10 லட்சம் இருக்கின்றது, கடன் 2 லட்சம். ஜகாத் கடமை, ஜகாத் கடமை, ஜகாத் கடமை. எப்படி? அந்த 10 லட்சத்தில் 2 லட்சத்தை நீங்கள் கழித்து விடுங்கள். இப்போ 8 லட்சம். அந்த 8 லட்சத்தில் நீங்கள் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். கடனுடைய அந்த அமௌண்டை நீங்கள் எடுத்து மீதியுள்ள அந்த அமௌண்டை நீங்கள் பார்க்க வேண்டும். அது நிசாபுடைய அளவை அடைந்திருந்தால் அதில் ஜகாத் கடமை. சில என்ன நினைக்கின்றார்கள், ஷேக் இமில் ஜகாத் கடமை இல்லை. ஏஜி நான் கடன் கொடுக்க வேண்டும். உங்களுடைய அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்கின்றது? 5 லட்சம். கடன் எவ்வளவு? 1 லட்சம். அப்போ மீதியுள்ள அந்த 4 லட்சத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஜகாத்தை அவர் எடுக்க வேண்டும். ஆகவே 5வது நிபந்தனையை நீங்கள் சற்று கவனமாக கேட்க வேண்டும். கடனில் மூழ்கி இருக்கக்கூடாது. உங்களுடைய பேங்க் பேலன்ஸ், உங்களுடைய கடன், இந்த இரண்டையும் சேர்த்து பாருங்கள். கடனுடைய அளவு சுபஹானல்லாஹ் அந்த அமௌண்டை விட அதிகமாக இருந்தால் கிடையாது. இன்னொரு எக்ஸாம்பிள், உங்களுடைய அக்கவுண்டில் 4 லட்சம் இருக்கின்றது, கடன் 3 லட்சம், மீதியுள்ள 50,000 ஜகாத் கிடையாது. ஏனென்றால் அந்த 50,000 அந்த நிசாப் குறிப்பிட்ட அளவை அதை அடையாமல் இருக்கின்றது. ஆகவே கடனில் அந்த மனிதன் மூழ்கி இருக்கக்கூடாது. இப்பொழுது பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ், ஜகாத்துடைய 5 முக்கியமான நிபந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டோம். ஒன்று இஸ்லாம்,
இரண்டாவது, உங்களுடைய உரிமையில் அந்த செல்வமும் தங்கமும் சுபஹானல்லாஹ் இருக்க வேண்டும். மூன்றாவது, நிசாப் எனும் குறிப்பிட்ட அளவை அடைய வேண்டும். நான்காவது, ஒரு வருடம் முழுமை அடைய வேண்டும். ஐந்தாவது, கடனில் மூழ்கி இருக்கக்கூடாது. சரி, எதில் ஜகாத் கிடையாது? நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷய பொருட்கள், அதில் மீது ஜகாத் கிடையாது. உங்களுடைய உரிமையில் ஒரு கார் இருக்கின்றது, அந்த காரின் மதிப்பு 50 லட்சம், 50 lakhs. அந்த காரில் ஜகாத் கிடையாது. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சுபஹானல்லாஹ் வெஹிக்கல்ஸ், பொருட்கள், உங்களுடைய வீடு, வீட்டில் உள்ள சாமான்கள், அதில் ஜகாத் கிடையாது. உங்களுடைய மொத்த அந்த வீட்டுடைய அந்த சுபஹானல்லாஹ் சாமான் பொருட்களில் மதிப்பு எவ்வளவு? 1 கோடி, ஜகாத் கிடையாது. நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டின் மதிப்பு 10 கோடி, என்னது? பணத்தின் நிசாப் புரியல. ஆஃபன் தகீகா, ஜஸ்ட் ஒரே ஒரு மினிட், 1 மினிட். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அஃவன், பரக்கல்லாஹு ஃபீக்கும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் ஜகாத் கிடையாது. உங்களுடைய தங்கம், தங்கத்தில் ஜகாத் கடமையாவதற்கு 2 முக்கியமான நிபந்தனைகள். சரி, ஒரு சகோதரர் சகோதரி கேட்டிருந்தார், என்ன அது? என்ன கேள்வி அது? அவங்கள அட்மிட் பண்ணணுமா? should I unmute them? அந்த கேள்விதான். இல்ல, அவருடைய கேள்வி ஏதாவது நிசாபை பற்றி ஒரு கேள்வி இருந்தது. பணத்தின் நிசாப் வேல்யூ என்ன ஷேக்? पनटीन यानी मनी 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 के निसाब वैल्यू क्या है करके पूछ रहे हैं. ஓ, அதாவது அமௌண்ட், அதாவது அது கேக்குறீங்க. எஸ் ஷேக். அது நான் வரேன் இன்ஷா அல்லாஹ். படி ஒரு ஸ்டெப்பா நான் வரேன் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குல்லாஹ் ஹைர். பாரக்கல்லாஹ் ஃபீக். தங்கத்தின் மீது ஜகாத் கடமையாவது, அதற்கு சுப்ஹானல்லாஹ் என்ன நிசாப்? மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள், தங்கத்தின் மீது ஜகாத் கடமையாவதற்கு 2 முக்கியமான நிபந்தனைகள். முதல் நிபந்தனை என்னவென்றால், அந்த தங்கம் நிசாப் எனும் குறிப்பிட்ட அளவை அடைந்திருக்க வேண்டும். தங்கத்துடைய நிசாப் என்ன? தங்கத்துடைய நிசாப் 85 கிராம். இந்த ஹனஃபி உலமாக்கள், ஃபுகஹாக்கள் கூறுகின்றார்கள் 87 கிராம். மற்ற உலமாக்கள் மாலிகியா, ஹனாபிலா, ஷவாஃபி, மற்ற உலமாக்களுடைய கருத்து, ராஜிஹான கருத்து 85 கிராம் மற்றும் அதற்கு மேல் உங்களிடம் தங்கம் இருந்தால் உங்களுடைய தங்கத்தில் ஜகாத் கடமை. இது ஃபர்ஸ்ட் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால், அந்த தங்கம் ஒரு வருடம் முழுமை, அந்த தங்கத்தில் ஒரு வருடம் முழுமையாக வேண்டும். உங்களிடம் 100 கிராம் தங்கம் இருக்கின்றது. 10வது மாசம் நீங்கள் என்ன செய்தீர்கள்? அந்த தங்கத்தில்
40 கிராம் தங்கத்தை அது விலைக்கு கொடுத்து விட்டு அதனுடைய அமௌண்டை உங்களுடைய சொந்த யூஸில் உங்களுடைய சொந்த விஷயங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தி விட்டீர்கள். இப்பொழுது உங்களிடம் எவ்வளவு தங்கம் இருக்கின்றது என்றால் 60 கிராம் இருக்கின்றது. ஜகாத் இல்லை. ஒரு வருடம் முழுமை அடைய வேண்டும். ஆகவே இரண்டு நிபந்தனைகள். ஒன்று, நிசாபை அடைந்திருக்க வேண்டும். இரண்டாவது, ஒரு வருடம் முழுமை ஆக வேண்டும். பெண்கள் கவனமாக கேளுங்கள். பெண்கள் பயன்படுத்தக்கூடிய தங்கத்திலும் ஜகாத் கடமை. நீங்கள் உங்களுடைய லாக்கரில் உங்களுடைய சந்ததிகளுக்காக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்காக நீங்கள் சேகரித்து கொள்ளக்கூடிய அந்த தங்கத்திலும் ஜகாத் கடமை. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய தங்கம் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்காக நீங்கள் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த தங்கத்தையும் இணைத்து நீங்கள் ஜகாத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். திருமணத்திற்கு பிறகு அந்த பெண்மணி என்ன செய்வார்? அவர் அந்த தங்கத்தில் ஜகாத்தை எடுப்பார். திருமணத்திற்கு முன்பு அந்த பெண்மணி கிடையாது, பெற்றோர்கள் தான் எடுக்க வேண்டும். சரி, சிலர் ஒரு தவறான கருத்தை மக்களுக்கு மத்தியில் பரப்புகின்றார்கள். என்னவென்றால், உங்களிடம் 100 கிராம் தங்கம் இருந்தால் 15 கிராமில் தான் நீங்கள் ஜகாத்தை எடுக்க வேண்டும். எப்படி ஜி? 85 லெஸ் மைனஸ் செஞ்சுட்டு ஜஸ்ட் 15 கிராம்ஸ், அதாவது 85 கிராமிற்கு மேல் என்றால் 85 கிராமில் ஜகாத் கிடையாது என்று நினைக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க. இது தவறான கருத்து. சலஃபுமார்களில் எந்த ஒரு சுபஹான் அல்லாஹ் மார்க்க அறிஞருடைய கருத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட கருத்தை, தவறான கருத்து இது. 100 கிராம் தங்கம் இருந்தால் அந்த 100 கிராமில் நீங்கள் ஜகாத்தை எடுக்க வேண்டும். அந்த 15 கிராமில் மட்டும் கிடையாது. வெள்ளியில் சில்வர் 595 கிராம் வெள்ளி இருந்தால் உங்கள் மீது ஜகாத் கடமை. இதிலும் 2 நிபந்தனைகள். ஃபர்ஸ்ட் நிபந்தனை, அந்த வெள்ளி நிசாபை அடைந்திருக்க வேண்டும். 595 கிராம் 595 கிராம் வெள்ளி இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, ஒரு வருடம் முழுமை ஆக வேண்டும். சரி, இப்போ உங்களுடைய அமௌண்ட், பேங்க் பேலன்ஸ், இது கவனமாக கேளுங்கள். உங்களுடைய அமௌண்டில், உங்களுடைய பேங்க் பேலன்ஸில் உங்களிடம் கேஷ் இருக்கின்றது. மேலும் நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய பொருட்கள், அதில் ஜகாத் கடமை. அதில் நாம் எதை பார்க்க வேண்டும்? தங்கத்துடைய நிசாபையா, வெள்ளியுடைய நிசாபையா? மார்க்க அறிஞர்களின் 2 கருத்துகள் இருக்கின்றன. ஒரு கருத்து என்னவென்றால், நாம் தங்கத்துடைய நிசாபை பார்க்க வேண்டும். உங்களிடம் கேஷ் 85 கிராம் தங்கத்தின் மதிப்பு எவ்வளவு இருக்கின்றதோ அவ்வளவு கேஷ் இருந்தால்தான் ஜகாத் கடமை. ஆனால் உலமாவுல் ஹனஃபியா, மற்ற உலமாக்களின் கருத்து ராஜிஹான கருத்து என்னவென்றால், அந்த வெள்ளியின் நிசாபை நீங்கள் பாருங்கள். தற்போது வெள்ளியுடைய நிசாப் 595 கிராம் உடைய மதிப்பு எவ்வளவு என்றால் 1,48,000, 1.5 லட்சம். ஆகவே உங்களிடம், கவனமாக கேளுங்கள், உங்களிடம் 1.5 லட்சம் அதற்கு மேல் அமௌண்ட் இருந்தால் உங்கள் மீது ஜகாத் கடமை. நீங்கள் தங்கத்துடைய நிசாபை பார்க்காதீர்கள். நிசாபை பார்த்து அதனுடைய அமௌண்ட் உங்களிடம் இருந்தால் அதை நீங்கள் எடுக்க வேண்டும். சரி, அந்த தங்கத்தில் ஒரு கேள்வி. தங்கம் உங்களிடம் இருக்கின்றது. 60 கிராம் தங்கம் உங்களிடம் இருக்கின்றது. 40 கிராம் தங்கம் பேங்கில் இருக்கின்றது. அந்த பேங்கில் இருக்கக்கூடிய தங்கத்தையும்
கணக்கு எடுக்க வேண்டும். ஏனென்றால் அதுவும் உங்களுடைய உரிமையில் தான் இருக்கின்றது. என்ன செய்வாங்க, 100 கிராம் பேங்க்ல இருக்கும். லோன் ஃபர்ஸ்ட் தவறான செயல் இது. பேங்கில் நீங்கள் லோனிற்காக உங்களுடைய தங்கத்தை சுபஹான் அல்லாஹ் வைக்காதீர்கள். அது ஹராம் ஹராம் ஹராம். அது இன்ட்ரெஸ்ட். இருந்த பின்பும் ஜகாத்துடைய விஷயத்தில் நீங்கள் அந்த தங்கத்தை விடக்கூடாது. அந்த தங்கத்தையும் சேர்த்து உங்களிடம் இருக்கக்கூடிய தங்கத்தை இணைத்து நீங்க என்ன செய்ய வேண்டும், ஜகாத்தை எடுக்க வேண்டும். மேலும் ஒரு மசாலா, நாம் என்னவென்றால், நீங்கள் கடனில் 5 லட்சம் ஒருவரை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய 5 லட்சம் அமௌண்ட் கடனில் இருக்கின்றது. லோனாக நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். அந்த லோனுடைய அமௌண்ட் 5 லட்சம். யார் ஜகாத்தை எடுக்க வேண்டும்? நீங்கள் தான். உங்களுடைய உரிமையில் தான் அந்த 5 லட்சம் இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய அமௌண்ட் 5 லட்சம் சுபஹான் அல்லாஹ் பிறரிடம் கடனுடைய அந்த வடிவத்தில் இருந்தாலும் நீங்கள் தான் எடுக்க வேண்டும். மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள், அந்த அமௌண்ட் வர எந்த ஒரு சான்ஸ் கிடையாது. அவருக்கு நீங்கள் கால் செய்தால் அவர் பதில் கொடுப்பது கிடையாது. ரொம்ப பெரிய லாஸ் ஏற்பட்டது, அவர்கள் நஷ்டம் ஏற்பட்டது அவருக்கு. அப்பொழுது நீங்கள் எடுக்காதீர்கள், அந்த அமௌண்டில் ஜகாத் எடுக்காதீர்கள். ஒரு 10 வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய அந்த 5 லட்சம் வருகின்றது என்றால் லாஸ்ட் 1 இயருடைய ஜகாத் நீங்கள் எடுங்கள். புரிகின்றதா? உங்களுடைய அந்த கடனுடைய அமௌண்ட் 10 லட்சம் ஒரு வருடம் இருந்தால் அதை நீங்கள் ஒவ்வொரு வருடம் நீங்கள் ஜகாத்தை எடுக்க வேண்டும் அந்த அமௌண்டில். ஆனால் நீங்கள் யாரிடம் கொடுத்தீர்களோ அவர் திருப்பி கொடுக்கக்கூடிய நிலைமையில் கிடையாது. அப்பொழுது நீங்கள் என்ன செய்யுங்கள், ஜகாத்தை எடுக்காதீர்கள். அந்த அமௌண்டில் 2 வருடங்கள் 3 வருடங்கள் 10 வருடங்களுக்கு பிறகு அந்த அமௌண்ட் வருகின்றது என்றால் லாஸ்ட் ஒரு வருடத்தின் ஜகாத்தை நீங்கள் எடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, புரியல? அதாவது உங்களுடைய அமௌண்ட் 10 லட்சம் நீங்கள் ஒருவருக்கு கடனாக கொடுத்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு வருடமும் அந்த 10 லட்சத்தில் நீங்கள் ஜகாத்தை எடுக்க. அப்துல் ரஹ்மானிற்கு 10 லட்சம் கொடுத்தார். அப்துல்லாவின் அந்த லோனுடைய அமௌண்டில் 10 லட்சம் அமௌண்ட். ஒவ்வொரு வருடமும் இவர் ஜகாத்தை எடுக்க வேண்டும். யார் கடனாக கொடுத்தாரோ அவர் எடுக்க வேண்டும். அப்துல் ரஹ்மானுக்கு கொடுத்தார். இப்பொழுது அப்துல் ரஹ்மானுடைய நிலைமை என்ன? ரொம்ப மோசமாக இருக்கின்றது. பெரிய நஷ்டத்தில் இருக்கின்றார். அவரிடம் அந்த 10 லட்சம் வருமா என்றே தெரியாது. அந்த நிலைமையில் நீங்கள் எடுக்காதீர்கள். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். உங்களுடைய அக்கவுண்டில் அவர் டிரான்ஸ்பர் செய்ததற்கு பிறகுதான் லாஸ்ட், அதாவது நீங்கள் கடனாக கொடுத்தீர்கள் 2018ஆம் ஆண்டு 10 லட்சம் அப்துல் ரஹ்மான் இருக்கு 2018ஆம் ஆண்டில் கொடுத்தார்கள். ஆனால் நிலைமை என்ன? ரொம்ப மோசமா. கடன் வாங்கியதற்கு பிறகு பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. நீங்கள் என்ன செய்ய, ஜகாத் எடுக்காதீர்கள். 2026இல் இன்றைய தேதி உங்களுடைய அக்கவுண்டில் அப்துல் ரஹ்மான் என்ன செய்கின்றார்? ஷேக், நான் 10 வருடங்களுக்கு முன்பு 8 வருடங்களுக்கு முன்பு நான் 10 லட்சம் கடன் வாங்கியிருந்தேன். உங்களுடைய கடனுடைய அமௌண்ட் இந்தாங்கஜி என்று அவர் கொடுக்கின்றார். மாஷா அல்லாஹ். இப்போ அப்துல்லா என்ன செய்ய வேண்டும்? 2026இல் அந்த அமௌண்ட் வருகின்றது என்றால் லாஸ்ட் ஒரு வருடம் 2025 to 26 ஒரு வருடத்தின் ஜகாத் அவர் எடுக்க வேண்டும். அந்த எடுத்ததற்கு பிறகு 2026 இருந்து அது புதிய கணக்கு ஆரம்பமாகும். 2026 இருந்து ஒரு புதிய கணக்கு ஆரம்பமாகும். வாசிஹ் முகமது?
பாரக்கல்லா ஃபீக். இல்லை நான் பாவா கிடையாதுன்னா அல்லாஹ் யுபாரிக் ஃபீக். ஜி. அதன் பிறகு பாருங்கள், ஜகாத்துடைய விஷயத்தில் ஒரு பிழை ஏற்படுகின்றது, ஒரு தவறான கருத்து. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் சில மக்கள் இந்த தவறான கருத்தை அவர்கள் பரப்புகின்றார்கள். அந்த தவறான கருத்து என்ன? ஜகாத் ஒவ்வொரு வருடமும் கடமை அல்ல. உங்களிடம் தங்கம் 100 கிராம் இருக்கின்றது என்றால் அந்த 100 கிராமில் நீங்கள் ஜகாத்தை எடுத்து வைத்தால், நீங்கள் எடுக்கிறீர்கள் என்றால் மறுபடியும் அந்த 100 கிராமில் ஜகாத் கிடையாது. வல்லாஹில் அசீம், இது தவறான கருத்து. இது எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. முற்றிலும் சுன்னாவிற்கு முரண்பாடான கருத்து. முற்றிலும் சுன்னாவிற்கு முரண்பாடான கருத்து. அல்லாஹ்வின் தூதரும் இந்த கருத்தை வெளிப்படுத்தவில்லை. சஹாபாக்களுடைய கருத்தும் கிடையாது, தாபிஈன்களுடைய கருத்தும் கிடையாது. சரி, ஏன் இப்படி கூறுகின்றார்கள் இவர்கள்? இவர்கள் தங்களுடைய முன்னுரிமை கொடுக்கின்றார்கள். அதாவது ஜகாத்தின் மூலம் செல்வத்தை அல்லாஹ் தூய்மைப்படுத்துகின்றான். 100 கிராம் தங்கத்தில் நீங்கள் ஜகாத்தை எடுக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய செல்வம் தூய்மையாகிவிட்டது. மறுபடியும் ஏன் நீங்கள் ஜகாத்தை எடுக்க வேண்டும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள். ஒவ்வொரு வருடமும் ஜகாத் கடமையாக இருக்கின்றது. ஏன்? இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய இந்த சட்டத்தை நீங்கள் பாருங்கள், ஜகாத்துடைய சட்டத்தை. ஜகாத் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் கடமை என்று கூறவில்லை. ஜகாத் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஜகாத் என்று கடமை என்று கூறவில்லை. இருக்கும். ஜகாத் வாழ்க்கையில் ஒரு முறை கடமை என்று அல்லாஹ் கூறவில்லை. ஏழைகளுக்கு இது பாரமாக இருக்கும். இஸ்லாத்தின் இந்த சட்டத்தை நீங்கள் பாருங்கள். அல்லாஹு அக்பர். வாழ்க்கையில் ஒரு முறை கிடையாது, மேலும் ஒவ்வொரு மாதமும் கிடையாது, ஒவ்வொரு வாரம் கிடையாது, ஒவ்வொரு வருடமும் ஜகாத் கடமை. வருடத்தில் ஒரு முறை 100 ரூபாவில் 2.5 ரூபாய் எடுப்பது அவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாது. 5. சரி, ஜகாத் எப்படி எடுக்கணும்னா, ஜகாத் எப்படி எடுக்க வேண்டும் என்றால், உங்களுடைய அதாவது உங்களிடம் 100 கிராம் தங்கம் இருக்கின்றது. இப்ப பாருங்க, 100 கிராம் தங்கம். இப்போ ஒரு தங்கத்தின் மதிப்பு எவ்வளவு? விலை எவ்வளவு? 22 கேரட் 14 லட்சமா? 14,000 15? ஓகே. அப்பொழுது சுப்ஹானல்லாஹ் 100 கிராம் தங்கம் இருந்தால் 100 கிராம் 22 கேரட் அதனுடைய மதிப்பு இப்போ இருக்கக்கூடிய அந்த தங்கத்துடைய விலையை நீங்கள் முன்வைத்து 15 லட்சம். 15 லட்சம். இப்போ நீங்க என்ன செய்யணும்? அந்த 15 லட்சத்தின் 2.5 நீங்கள் எடுக்கணும். 15 லட்சத்தின் 2.5 எவ்வளவு என்றால் 37,500 ரூபாய். 100 ரூபாவில் 2.5 ரூபாய், 1000 ரூபாவில் 25 ரூபாய், 10,000 ரூபாவில் 250 ரூபாய், 1,00,000 2,500 ரூபாய். இப்பொழுது பாருங்கள், உங்களிடம் 100 கிராம் தங்கம் இருக்கின்றது என்றால் 100 கிராம் தங்கத்தின் மதிப்பு 22 கேரட் 15 லட்சம். 2.5 எவ்வளவு என்றால் 37,500. எக்ஸாக்ட் 85 கிராம் தங்கம் இருக்கின்றது. எக்ஸாக்ட் 85 கிராம் தங்கம் இருக்கின்றது என்றால் அதனுடைய மதிப்பு 12,75,000. அதனுடைய 2.5 எவ்வளவு என்றால் 31,875 ரூபாய்.
31,875 ரூபாய். ஓகே. ஆகவே உங்களுடைய சுபஹான் அல்லாஹ் தங்கத்தில் 2.5 இப்படி எடுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். சரி, கவனமா கேளுங்கள். உங்களிடம் 85 கிராம் தங்கம் இருந்தால் 85 கிராம் உடைய தங்கத்தின் மதிப்பை பாருங்கள். இப்போ 22 கேரட் உடைய மதிப்பு எவ்வளவு? 1 கிராம் 15,000. இதனுடைய மதிப்பு எவ்வளவுனா 85,000 தங்கத்தின் மதிப்பு 12,75,000. இதனுடைய 2.5 எடுங்க நீங்க. 2.5 என்றால் என்ன? அதாவது நீங்கள் சுபஹான் அல்லாஹ் 100 ரூபாயிலே 2.5 ரூபாய். 2.5 அந்த பெர்சென்டேஜ் நீங்க எடுக்கணும். நான் அது இப்போ நான் இன்ஷா அல்லாஹ் இந்த 18 கேரட் 22 நீங்க புரிந்து கொள்ளுங்கள். 85 கிராம் உடைய மதிப்பு எவ்வளவு? 12,75,000. இதனுடைய நீங்கள் 2.5 பாத்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளவு வருது? 31,875. சரி, இப்போ கவனமாக கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். கவனமாக கேளுங்கள். உங்களிடம் தங்கம் இருக்கின்றது, 100 கிராம் தங்கம் இருக்கு. 40 கிராம் 24 கேரட், 40 கிராம் 22 கேரட், 20 கிராம் 18 கேரட். ஃபர்ஸ்ட் என்னன்னா கேரட் 22, 24, 18 தனித்தனி நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் அதாவது 22 கேரட் 85 கிராம் முழுமையாக வேண்டும். 24 கேரட் 80 இப்படி கிடையாது. நீங்கள் அந்த தங்கத்தை ஃபர்ஸ்ட் கிராமில் நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். 22, 24, 18 உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த தங்கம் 100 கிராம் ஆகிவிட்டது. அப்போ சகாத் கிழமை. இப்போ நீங்கள் பார்க்கணும் 24 உடைய கேரட் எத்தனை கிராம் இருக்கின்றது என்று. நீங்க சொன்னீங்க 24 கிராம் என்ன ஷேக்? 24 கிராம் ஒரு 40 கிராம் இருக்கின்றது. அந்த 40 கிராமின் மதிப்பை நீங்கள் பாருங்கள். 24 கேரட் உடைய மதிப்பு எவ்வளவு? 1 கிராம் 16, 17. ஒரு கிராம் 24 கேரட். வேற யாருக்காச்சும் அன்மியூட் பண்ணி சொல்லணும் ரைஸ் क्वेश्चन. புரியல. நான் கேக்குறேன். இப்போ 24 கேரட் உடைய மதிப்பு எவ்வளவு? 1 கிராம். சரி, நீங்கள் 16,000 என்றால் 6,40,000 கிராம் 24 கேரட் உடைய மதிப்பை நீங்கள் கணக்கிட்டு அதனுடைய அமௌண்ட்டை நீங்கள் மென்ஷன் செய்யுங்க. மறுபடியும் பாருங்கள், 22 கேரட் உடைய மதிப்பு 15,000. அது 40 நீங்கள் மல்டி செய்து அதனுடைய அமௌண்ட்டை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். 18 கேரட் உடைய மதிப்பு எவ்வளவு? இப்படி 3 பட்டியல் நீங்கள் போட்டு அதனுடைய மதிப்பை நீங்கள் கணக்கிட்டு கடைசியில் அந்த 3 அமௌண்ட்டையும் சேர்த்து அந்த அமௌண்ட்டில் இருந்து எடுக்க வேண்டும். நோ, இப்போ நீங்க இந்த அமௌண்ட் உடைய மதிப்பு நீங்க டைரக்ட் கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணுங்க. அந்த மேக்கிங் சார்ஜ், டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட் எதுவும் அதில் இருக்காது. நீங்கள் கடையில் நீங்கள் வாங்கினால் அதில் எல்லா அமௌண்ட்டும் சேர்ப்பாங்க. இப்போ நீங்கள் 22 கேரட் உடைய மதிப்பு 15,000 என்றால் மேக்கிங் சார்ஜ் கிடையாது, டாக்ஸ் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதையெல்லாம் கழித்து நீங்கள் கணக்கிட வேண்டும். ஜி,
சரி, உங்களிடம் அல்ஹம்துலில்லாஹ் சில பிளாட்ஸ், அதாவது லேண்ட் இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய சொந்த யூஸிற்காக நீங்கள் அதில் வீட்டை கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் லேண்ட் வாங்குகிறீர்கள் என்றால் அந்த லேண்டில் ஜகாத் கிடையாது. ஃபியூச்சர்லே, வருங்காலத்தில் நீங்கள் அந்த லேண்டை நான் வியாபாரம் செய்து விடுவேன், அந்த இடத்தை நான் வியாபாரம் செய்து விடுவேன் என்றால் அந்த இடத்தில் ஒவ்வொருவரும் நீங்கள் ஜகாத் எடுக்க வேண்டும். எந்த அந்த பிளாட்டை, லேண்டை நீங்கள் ஃபியூச்சர்ல, வருங்காலத்தில் நான் வியாபாரம் செய்வேன் என்ற எண்ணத்தோடு நீங்கள் அதை நீங்கள் எடுத்தால், வாங்கினால் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ஜகாத்தை எடுக்க வேண்டும். இல்லை, சொந்த சுபஹானல்லாஹ் வீடு கட்டுவதற்காக நீங்கள் அந்த இடத்தை நீங்கள் வாங்குகிறீர்கள் என்றால் அந்த இடத்தில் ஜகாத் கிடையாது. உங்களுடைய சுபஹானல்லாஹ் வீடுகள் 3 இருக்கின்றன. அந்த வீடுகளை நீங்கள் ரெண்டிற்கு கொடுத்திருக்கிறீர்கள். அப்பொழுது அந்த ரெண்டுடைய அமௌண்டில் ஜகாத், அந்த வீடுகளில் ஜகாத் கிடையாது. அந்த ரெண்டுடைய அமௌண்ட் அந்த வெள்ளியுடைய நிசாபை அடைந்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் ஜகாத் கடமை. இல்லை ஷேக், 2 வீடு மாதத்தில் 20,000 வரும், அதை நாம் நம்முடைய சொந்த யூஸிற்காக நாம் அதாவது சொந்த விஷயங்களுக்காக நாம் பயன்படுத்துவோம், அல்ஹம்துலில்லாஹ் ஜகாத் கிடையாது. அந்த ரெண்ட் நிசாபுடைய அளவை அடைகின்றது என்றால் அப்பொழுது ஜகாத் கடமை. பசங்களுக்கு சரி, ஜகாத் மனைவி மக்களுக்கு கொடுக்க கூடாது, ஜகாத் பெற்றோர்களுக்கு கொடுக்க கூடாது. மனைவி கணவருக்கு ஜகாத் கொடுக்கலாம். உங்களுடைய அண்ணன் தங்கை அவர்களுக்கும் நீங்கள் ஜகாத் கொடுக்கலாம். அவர்கள் கஷ்டத்தில் இருந்தால், உங்களுடைய கண்காணிப்பில் இல்லை என்றால் அவர்களுக்கும் நீங்கள் ஜகாத் கொடுக்கலாம். பெற்றோர்களுக்கு ஜகாத் கொடுக்க கூடாது. உங்களுடைய சுபஹானல்லாஹ் மனைவி மக்களுக்கு நீங்கள் ஜகாத்தை கொடுக்க கூடாது. உங்களுடைய மதர் இன்லா, ஃபாதர் இன்லா அவர்களுக்கு ஜகாத் கொடுக்கலாம். சரி, இப்பொழுது கேள்விகள் பார்க்கலாம். வாய்ஸ் மெசேஜ்ல நீங்க கேள்வியை சொன்னால் நல்லா இருக்கும். நிறைய கேள்விகள் இருக்கின்றது. அன்மியூட் பண்ணலாமா ஷேக்? பண்ணுங்க ஷான். யாருக்கு क्वेश्चन இருக்கோ அவங்க வந்து ரைஸ் ஹேண்ட் பண்ணிக்கோங்க. கேளுங்க ஆயிஷா. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக், இந்த 22 கேரட் கோல்டு 18 கேரட் கோல்டு டிஃபரன்ஷியேட் பண்ற, ஐ மீன் கனெக்ட் பண்றத பத்தி சொன்னீங்க இல்லையா, அது கொஞ்சம் சரியா புரியல. ஒருவேளை இப்போ 22 கே கோல்டு வந்து ஒரு 50 கிராம்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ அதோட குத்து மதிப்போ அதோட அமௌண்ட் வந்து ஃபுல்லா கணக்கிட்டுட்டு அதுக்கப்புறம் 18 கிராம்ஸ் 18 கே கோல்டையும் ஃபுல்லா கணக்கிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 2 அமௌண்ட் ஒரு 10 லட்சம் வந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து 2.5 கிராம்ஸ் வந்து நம்ம கொடுக்கணுமா ஷேக்? அஹ்சன், பாரக்கல்லாஹ் ஃபீக். இப்படிதான், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நாம் சித்தி சொல்லுங்க. நாசிர். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக். எழுங்க ஜி. சில்வர் நமக்கு இருக்கிற கேஷுக்கு நம்ம சில்வர் நிசாப் வேல்யூ கனெக்ட் பண்ணிட்டு அது 1,72,000க்கு மேல இருக்குதுன்னா அப்புறம் நம்ம ஜகாத் கொடுக்கணும். அப்புறம் நம்ம இப்போ ஒருவேளை அது கரெக்டா அந்த நிசாப் வேல்யூக்கு இருந்தா நம்ம கொடுக்க கூடாது. அதுக்கு மேல இருந்தா மொத்த அமௌண்ட்டுக்கும் சேர்த்து தானே கொடுக்கணும். ஆமா, கண்டிப்பா. அதற்கு மேல இருந்தா மொத்தமா சேர்த்து தான் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே ஓகே. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, நாம் அமீனா பிவி கேளுங்க. நாம் நான் வாடகைல இருக்கிறேன். இல்ல, புரியல. அமீனா, உங்களுடைய வாய்ஸ் நான் கேட்கல.
Sister Amina, we cannot hear you. கேக்கல உங்களோட வாய்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாதா. அஸ்ஸலாம். நாம் என்கிட்ட வந்து நகை இருக்குது. ஆனா எங்க வீட்டுக்காரங்களுக்கு வந்து வேலை கிடையாது. என் பையன் சம்பாதிக்கிறான். நாங்க வாடகை வீட்டுல இருக்கிறோம். கொஞ்சம் கடன் இருக்குது உஸ்தாதா. இப்ப என்கிட்ட குறிப்பிட்ட சொன்ன நகைக்கு கரெக்டா குறிப்பிட்ட அளவு எனக்கு கரெக்டா இருக்குது என்கிட்ட. நான் இதுக்கு ஜக்காத் கொடுக்கணுமா? நாம் அதாவது உங்களுடைய கடனை நீங்கள் ரொம்ப கடனுடைய அமௌண்ட் ரொம்ப அதிகமா இருந்தா ஜகாத் கடமை கிடையாது. இல்லை ஜஸ்ட் வந்து கொஞ்சம் அமௌண்ட் தான் கடனாக இருக்கின்றது. இப்போ உங்களுடைய அமௌண்ட் கேஷ் இல்லைன்னா கூட நீங்க அந்த தங்கத்தை வித்து குறிப்பிட்ட அளவை வித்து நீங்கள் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 85 கிராம் தங்கம் இருந்தால் ஜகாத் கடமை. அமௌண்ட் இல்லைன்னா அந்த 85 கிராமில் 2-3 கிராம் தங்கத்தை விட்டு அதாவது வித்து அதை நாம் வந்து ஜகாத்தை கொடுக்க வேண்டும். நாம் நீலோஃபர் ஃபாத்திமா அலி ஃபாத்திமா. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாதா. அஸ்ஸலாம். நாம் என் கணவருக்கு வந்து ஒரு 4 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. நாம் எந்த உங்களோட பினான்சியல் மட்டும் தான் வருது. அதே வந்து ரொம்ப செலவுக்கு கஷ்டமா நாம் இருக்குது. ஆனா என்கிட்ட வந்து 27 பவுன் நகை இருக்குது. நாம் நான் மட்டும் தனிப்பட்ட முறையில 25,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். இப்ப நான் ஏன் கடனை கழிச்சிட்டு நான் நகையை வித்து ஜகாத் கொடுக்கணுமா? நாம் இல்ல என் கணவருக்கே நான் ஜகாத் கொடுக்கறத வந்து நீங்க கடன் அடைக்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த அல்ஹம்துலில்லாஹ். நீங்க ஜகாத் கணவருக்கு வந்து நீங்க கொடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். மனைவி வந்து கணவருக்கு அவருடைய கடனை வந்து அடைப்பதற்காக நீங்கள் கொடுக்கலாம். ஆனா உங்களுடைய அந்த தங்கத்தில் மாஷா அல்லாஹ் ஜகாத் கடமை. அதை நீங்கள் எடுத்தே ஆக வேண்டும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து உங்களுடைய கணவருடைய அந்த கடனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு டவுட் உஸ்தாதா. நாம் எனக்கு வந்து போன வருஷம் இந்த மாதிரி நாலேஜ் இல்லைன்ட்டு நான் போன வருஷம் நோம்புக்கு அப்புறம் நான் நோம்புல ஜக்காத் கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் எனக்கு நினைவு வந்துச்சு இந்த மாதிரி கொடுக்கலான்ற நாம் போது அவங்களுக்கு கடன் என்னால அடைக்க முடியல. பசங்களுக்கு வந்து பசங்க எல்லாம் இருக்கறதுனால 80,000 ரூபாய் ஃபீஸ் வந்துச்சு. ஸ்கூல் ஃபீஸ் கொஞ்சம் ஹெவியா வந்துருச்சு ம். ரொம்ப பசங்களுக்கு. அப்ப அன்னைய நகையை வித்து அப்ப அந்த ஸ்கூல் ஃபீஸ்க்கு நான் சொன்னேன் இது ஜக்காத்தா இருக்கட்டும் அல்லாஹ் நியத்து வச்சா அது கரெக்டா தவறா? இல்ல தவறாது. அதாவது அது உங்களுடைய கணவர் வந்து சுப்ஹானல்லாஹ் அவர் ஃபீஸ் கட்டணும். நீங்க அவர்கிட்ட வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டை கொடுத்து அவர் வந்து நிறைவேற்றினா அது வேற விஷயம். நீங்க டைரக்டா வந்து உங்களுடைய குழந்தைகளுக்காக ஃபீஸ் கட்டாதீங்க நீங்க ஜகாத்துடைய அமௌண்ட்ல. ஓகே. நாம் கேளுங்க ஃபாத்திமா. ஷாஹீனா. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். அலைஹிஸ்ஸலாம். நாம் இப்போ நம்ம ஜக்காத் கொடுக்கறப்போ வட்டியில மூழ்கி இருக்கவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்கள்ட்ட இருந்து வாக்குமூலம் வாங்காம இப்ப வேற ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து வட்டி வாங்கியிருக்காங்க. அவங்களோட சிஸ்டர் வந்து பொறுப்பு நான் அவனை வட்டியில இருந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்றதுக்காக அமௌண்ட் கலெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம கொடுக்கலாமா? பிரதர் வந்து பாருங்கள், வட்டி அதாவது வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் உபதேசம் செய்யணும். அவர் வந்து ரொம்ப ஓகே தௌபா இத வருங்காலத்தில் நிச்சயமாக அவர் அந்த வழியை தேர்ந்தெடுக்க மாட்டார். ஏனென்றால் எல்லாமே உதவி செஞ்சா அவர் என்ன செய்வாரு? மறுபடியும் வந்து வட்டி வாங்குவாரு. செய்வாங்க. என்னுடைய குடும்பத்தில் மக்கள் இருக்கிறாங்க எனக்கு உதவி செய்வதற்கு. ஆகவே ஃபர்ஸ்ட் வாக்குமூலம் வாங்கணும். இதற்கு பிறகு அல்லாஹில் அஸீம் நான் வந்து வட்டியை வாங்க அப்போ வந்து நீங்க கொடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே உஸ்தாத். அப்ப இல்லைன்னா வந்து வந்து என்னன்னா உங்களுடைய இந்த அமௌண்ட் வந்து அந்த தீமையான விஷயத்தில் ஒரு உதவியாக மாறிவிடும். வலா தாவனு அல் ஆமா இஸ்ம். ஓகே உஸ்தாதா. என்னன்னா இப்போ அவங்கள்ட்ட வந்து நம்ம டைரக்டா சொல்லியிருக்கோம் வட்டி வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி. நாம் ஆனா அவரு திருப்பி அந்த வட்டிக்குள்ளாரே போகிற ஒரு ஆளா தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கீழே பிள்ளைங்க இருக்காங்க. அவர் எல்லாத்தையுமே அவர் என்ன கொடுத்தாலுமே வந்து அது வட்டிக்குள்ளாரே போடுற ஒரு பர்சனா இருக்கிறதுனால அவர் வீட்டையுமே விற்கக்கூடிய சூழ்நிலையில போயிட்டாங்க வட்டியின் அல்லாஹ் காரணமா. பாதுகாக்கணும். அல்லாஹ் அக்பர். அப்ப அந்த ஆகவே குழந்தைங்களை வந்து இப்போ உடன் பிறந்த சகோதரர்களா இருந்து சொந்தக்காரங்களா இருந்து சாச்சாவா மாமுவா இருந்துகிட்டு அவங்களுக்கு உதவி செய்யாம இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாம போயிருமே அப்படிங்கிற ஒரு தாட்னால என்ன பண்றாங்கன்னா வீட்டை மட்டும் மீட்டு அந்த பிள்ளைங்களுக்காக நம்ம எடுத்து வச்சிருவோம். அந்த அல்ஹம்துலில்லாஹ். வட்டியை முடிச்சு உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்க செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். பிரச்சனை இல்லை இன்ஷா அல்லாஹ்.
அந்த பிள்ளைங்களுக்காக அதுக்கப்புறம் அவர் வட்டி வாங்கினாலோ வட்டியில போய் முழுகினாலோ அதுக்காக நம்ம எந்த உதவியும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்தா அப்ப அல்ஹம்துலில்லாஹ். அதுக்காக நம்ம உதவலாமா? இல்ல இல்ல, ரொம்ப நல்ல முடிவு தான் இது. இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹ் ஃபீக். அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் உஸ்தாதா இன்னொரு கொஷினா, இப்ப நம்ம வந்து வட்டிக்கு வந்து வாங்குறவங்களுக்கு நம்ம ஜக்காத்தை கொடுக்க கூடாது அப்படின்னா, இங்க பெரும்பாலான மக்கள் வந்து அல்லாஹ் பாதுகாக்கணும், பெரும்பாலான மக்கள் வந்து வட்டியில இருக்கக்கூடியவங்களா தான் இருக்காங்க. ஒண்ணு குழுவாவோ இல்ல பேங்க்ல லோனாவோ சம்திங் ஏதோ ஒரு இடத்துல வட்டியில இருக்காங்க. நம்ம ஜக்காத்தை கொடுக்குற ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் நம்ம இதை எப்படி கேட்டு நம்ம கொடுக்கறது? நீங்க இல்ல வட்டியில ஜி, இருக்கீங்களா பாருங்க, அப்படின்னா இது ரெண்டு விஷயம் இருக்கின்றது. உங்களுடைய அமௌண்ட் டைரக்ட் வந்து வட்டியுடைய அந்த விஷயத்தை அவர் வட்டியில் செலவழிக்கின்ற நிச்சயமா கொடுக்க கூடாது. வட்டியுடைய சில விஷயங்கள் இருக்கின்றது, ஆனால் அவர் வந்து மற்ற விஷயங்களில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கின்றார். அப்போ நீங்க உதவி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். புரிகின்றதா? அதாவது உங்களுடைய அந்த ஜகாத்துடைய அமௌண்ட்டை அவர் வட்டிற்காக மட்டும்தான் செலவழிக்கின்றார் என்றால் நீங்கள் கொடுக்காதீர்கள். அவருடைய சுபஹானல்லாஹ் குழந்தைகள், அவருடைய மனைவி மக்கள் வந்து பல கஷ்டத்தில் இருந்தால் அவர்களுடைய கஷ்டத்தை அகற்றுவதற்காக நீங்கள் உதவி செய்யுங்க ஜகாத்துடைய அமௌண்ட்ல. வாஸே? நாம் நாம் வசீமா, ஆயிஷா, ஃபாத்திமா கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாதா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாதா. வலைக்கும் அஸ்ஸலாம் வபரகாத்துஹு. எனக்கு வந்துட்டு எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவனுக்கு வந்துட்டு இப்போ ரொம்ப கடன் இருக்கு, பிசினஸ்ல ரொம்ப லாஸ்ல இருக்கு, வீடு கட்டி ரொம்ப கடத்துல இருக்கிறான். வீடும் எல்லாம் லீஸ்ல விட்டுட்டு வருமானம் இல்லை. இப்போ என்கிட்ட வந்து ஒரு 35 சவரம் நகை இருக்குது. அதுக்கு நான் எவ்வளோ ஜக்காத் கொடுத்துருவேன்? அதுலேருந்து என் மகனுக்கு அவன் ஹஜ்ஜு பண்ணியிருக்கான் அல்ஹம்துலில்லாஹ். அது ஹஜ் அவங்களுக்கு கொடுக்கலாமா? கடன்காரருக்கு கொடுக்கலாமா? நான் பாருங்க ஜி, அல்ஹம்துலில்லாஹ் 35 சவரம்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அதை கிராத்ல கணக்கிட்டு இப்போ உள்ள அந்த மதிப்பை நீங்கள் ஃபர்ஸ்ட் பாருங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய 35 சவரத்துல வந்து எவ்வளவு ஜகாத் வரும்னு அந்த ஜகாத்துடைய ஒரு அமௌண்ட்டை இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய மகனுக்கு கடனை அதாவது அடைப்பதற்காக நீங்க கொடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். வசனத்தில் வல்காரிமீன், கடனில் மூழ்கியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் என்று வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், உங்களிடம் அல்லாஹ் ரொம்ப வாரி வழங்கியிருந்தான், நீங்கள் உங்களுடைய சொந்த அமௌண்ட்ல வந்து உங்களுடைய மகனுடைய கடனை நீங்கள் அடைக்கலாம். இல்லை உங்களுக்கும் கஷ்டம் இருக்கின்றது என்றால் அந்த ஜகாத்துடைய அமௌண்ட்டை நீங்கள் கொடுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதான் கேட்கலாம். எனக்கு அவனுக்கு ரொம்ப பிசினஸ் ரொம்ப லாஸ் போயிட்டே இருக்கு, ஒன்றும் வருமானம் இல்லை. இப்போ சுத்தமா வீடு இருக்கு, பட் ஆனா எல்லாம் லீஸ்ல இருக்கு, ரெண்ட் எதுவும் சோர்ஸ் கிடையாது. அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு கொஞ்சம். அதனால சரி அதான் கேட்கலாம், ஹஜ் பண்ணா கொடுக்கலாமா? ஹஜ் பண்ண அப்படியெல்லாம் கிடையாது. ஹஜ்ஜிற்கு பிறகும் வந்து பிரச்சனை ஏற்படலாம் வாழ்க்கையில். அதாவது நம்முடைய ஜகாத்தை கொண்டு பிறருடைய சுபஹானல்லாஹ் கஷ்டத்தை அவருடைய தேவையான விஷயங்களை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும், அவ்வளவுதான். ஏழை மக்களுக்கு ஹஜ்ஜிற்கு பிறகும் ஒருவர் வந்து ஏழ்மையில் இருக்கலாம். யார் ஏழ்மையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் உதவி செய்யணும், அவ்வளவுதான். அப்போ என் மகனுக்கு கொடுக்கலாம் நான். நாம் அதான் கேட்கலாம். சரி, அதான் 35 சவரத்துக்கு 80,000 ரூபாய் கிட்ட வருது, 80-85,000 வருது, கரெக்டுங்களா? ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். நீங்க கேளுங்க ஜி. வசீம், ஆயிஷா நீங்க கேட்டீங்க. அஹமதுர் ரஹ்மான். நாம் அஹமதுர் ரஹ்மான். வசீமா, வாசிம். நாம் ஷேக், கணவனுக்கு வந்து சில ஸ்காலர்ஸ் வந்து கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிகாஸ் ஏன்னா இப்ப நான் ஒரு வீட்டுல ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா, இப்போ கணவனுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் மனைவிக்கே அது செலவுகளாக எதுவாக இருந்தாலும் மனைவிக்கே பேக் ஆகும். சஹீஹ் புகாரி முஸ்லிமுடைய அறிவிப்பு, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா இப்னு மஸ்ஊதுடைய மனைவி அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கின்றார்கள், என்னுடைய கணவர் ஏழ்மையில் இருக்கின்றார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள், நான் அவருக்கு ஜகாத்துடைய அமௌண்ட்டை கொடுக்கலாமா? அல்லாஹ்வின் தூதர் தெளிவான முறையில் கூறுகின்றார்கள், ஆம், நீங்கள் கொடுக்கலாம். அந்த ஜகாத்துடைய அமௌண்ட்டை வாங்கி அவர் மனைவி மக்களிடம் செலவு செய்தாலும் அதனுடைய இது மாறிவிடும். அவருக்கு ஜகாத், உங்களுக்கு சுபஹானல்லாஹ் அந்த தொகை ஜகாத்துடைய தொகை கிடையாது. பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சுபஹானல்லாஹ் ஒருவர் ஜகாத்தை கொடுத்தார். அந்த 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 சுபஹானல்லாஹ் சதகாவுடைய அந்த
உணவை கொடுத்தார். அந்த சதகாவுடைய உணவை அவர் என்ன செய்தார்? அல்லாஹ்வின் தூதரிடம் அது கிஃப்டாக கொடுத்தார். இப்போ இங்கே வந்து நீயாக மாறினால் அந்த விஷயமும் மாறிவிடும் இன்ஷா அல்லாஹ். பிரச்சனை கிடையாது. ஆயிஷா நஸ்ரி புரிகின்றதா? புரியுது சார். ஆம். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. இப்பொழுது எனக்கு பள்ளிவாசலில் ஒரு பயான் இருக்கின்றது, முடித்துக் கொள்ளலாமா? எப்படி? ஷேக், இவங்க क्वेश्चंस என்ன பண்ணுங்க? ஐ திங்க் only 2 members இருக்காங்க. சரி, கொஞ்சம் ஓகே. எல்லாம் ஏதாவது முக்கியமான क्वेश्चन இருந்தால் நான் சிஸ்டர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா. சுப்ஹானல்லாஹ். வெறும் क्वेश्चन ஆன்சருக்கு மட்டும் வந்து ஒரு டோட்டல் ஒரு கிளாஸ் இருந்தா நல்லா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இல்லையா? அப்பதான் வந்து கொஞ்சம் தெளிவான முறையில் இன்ஷா அல்லாஹ் பதிலும் நாம் இப்போ வந்து லாஸ்ட் நேரத்துல வந்து மன்னிக்க வேண்டும். கொஞ்சம் சீக்கிரமா நான் பதில் சொல்றேன். இல்லைன்னா ஒவ்வொரு கேள்வியிலும் மாஷா அல்லாஹ் தெளிவுகள் இருக்கின்றன. அந்த தெளிவான பதிலை வந்து பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஃபியூச்சர்ல வந்து இப்படிப்பட்ட அமர்வை இன்ஷா அல்லாஹ் இல்முல் ஜன்னா வந்து மறுபடியும் இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்தலாம் இன்ஷா अल्लाह। अस्सलाम वालेकुम शेख। वालेकुम सलाम। नाम शेख, आप बताए थे कि अगर किसी शख्स का नियत ऐसा हो कि जगह लेने का, घर बनने का, तो फिर लेने के बाद उसकी नियत बदल गई कि वो जगह बिका भी सकता है या उसके बाद वो उस जगह पे वो घर बन भी सकता है, तो क्या उस पर ज़कात फर्ज होगी? நாம் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதாவது கேள்வி என்னன்னா, ஒருவர் வந்து அந்த இடத்தை வாங்குகின்றார். அப்பொழுது வந்து அவருடைய எண்ணம் வந்து நான் வந்து வருங்காலத்தில் அதை வித்து விடுவேன், எந்த ஒரு எண்ணமும் இருந்தாலும், ஆனால் ஒரு காலத்தில் வந்து எண்ணம் மாறிவிடுகின்றது. நான் வந்து வீட்டையும் கட்டலாம், அதை வித்து விடலாம். மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள், அவன் விற்கக்கூடிய அந்த எண்ணம் தான் இம்பார்ட்டன்ட். ஆகவே ஜகாத் கொடுக்க வேண்டும். இரண்டில் ஒரு நியத் இருக்க வேண்டும். இரண்டு நியாவும் நீங்கள் சேர்த்து நீங்கள் இருந்தால் அப்பொழுது வந்து நீங்கள் விற்கக்கூடிய அந்த எண்ணத்திற்கு தான் முக்கியத்துவம் நாம் கொடுக்க. ஆகவே ஜகாத் கடமை. ஆரம்பத்தில் 2 வருடங்கள் நான் அதை வித்து விடுவேன் என்ற எண்ணம் இருந்தது. ஜகாத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். 3வது வருடம் இல்லை, நானே என்னுடைய சுப்ஹானல்லாஹ் அந்த இடத்தில் எனக்காக என்னுடைய குழந்தைகளுக்காக நான் வீட்டை கட்டுவேன் என்ற அந்த எண்ணம் மாறிவிட்டால் அப்போ ஜகாத் கிடையாது. புரிகின்றதா அமதுர் ரஹ்மான்? ஓகே ஷேக், நான் உங்களுக்கு எல்லா क्वेश्चंस யாருக்காச்சும் இருந்தா வாங்கி தரேன் ஷேக். நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். அப்பவே நீங்க செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே ஷேக். அட்டெண்டன்ஸ் லிங்க் போட்டிருக்கேன், எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் அதல ஃபில் பண்ணிடுங்க. ஜஸாக்குமுல்லாஹ் கைர். பிஸ்மி ஜஸாக்குமுல்லாஹ் கைர். ஷேக், ஒன் லாஸ்ட் क्वेश्चन. பிஸ்மி சிஸ்டர், ரொம்ப நேரமா நீங்க அன்மியூட்ல அஃப்வான் மாலேஷ். நாம் பிஸ்மி கேளுங்க ஜி. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். ஒரு பிளாட் அஸ்ஸலாம். வாங்கியிருக்கிறோம். அந்த பிளாட் வாங்கினதோட என்ன எப்படின்னா, அதை பிற்காலத்துல கெட்டி வாடகைக்கு விடணும், கடையா வாடகைக்கு விடணும் அப்படிங்கிற எண்ணத்துல வாங்கியிருக்கிறோம். பட் அது இப்போதைக்கு வெறும் பிளாட்டா தான் இருக்குது. அதை நாங்க விற்கணுங்கிற எண்ணத்துல வாங்கல, அதை கெட்டி வாடகைக்கு விடணும் அப்படிங்கிற எண்ணத்துல வாங்கியிருக்கிறோம். பட் இப்ப அதுல இருந்து வாடகை எதுவும் நாங்க வசூல் பண்ணல, அது வெறும் லேண்டா தான் கிடக்கு. அந்த லேண்டுக்கு நாங்க கொடுக்கணுமா? இல்ல, ஜகாத் கிடையாது. அதனுடைய கட்டிடம் கட்டி அதனுடைய ரெண்ட்ல ஜகாத் இன்ஷா அல்லாஹ். கெட்டி முடிச்ச பிறகு நாம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் கைர். Okay, Sheikh. Jazakallah khair, Sheikh. Mostly we have answered everything, Sheikh. இதுக்கு மேல யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா நீங்க அட்டெண்டன்ஸ் லிங்க்ல போட்டுருங்க. இந்த அட்டெண்டன்ஸ் லிங்க் உங்களுக்கு மட்டும்தான். இன்ஷால்லா நீங்க எல்லாருமே ஃபில் பண்ணிடுங்க, யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணீங்களோ. ஓகே ஷேக். اوكي، بارك الله فيكم وجزاكم خيرا وتقبل مساعيكم، هذا العمل المبارك في ميزان حسناتكم. شكرا. اقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه انه الغفور الرحيم. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. جزاكم الله خيرا. جزاك الله خير.